சரி, அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, எனக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு கேஷ் கிடச்சிது, தோதான சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னா, நான் யுஎஸ்ஏ போய் செட்டில் ஆயிடுவேன். அங்கேருந்து நிறைய நாடுகளுக்கு பயணிப்பேன். எனக்கு நிறையா வேலை இருக்குது. எனக்கு ஒரு தோதான இடம். ஓகே. அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நான் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நம்மளைய ஒரு மட்டமாக நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட தானே வந்து வேலை செய்கிறாங்க, அப்படி இப்படின்னு நீங்கள் இளக்காரமாக நினைக்கக்கூடாது. ஓகே. ஒரு சூழ்நிலைக்காகத்தான். ஓகே. நானாக கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல். அடுத்து என்ன எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எங்கள் சொந்தத்தில் எரர். வெள்ளச்சி, திலகவதி, மாசிலாமணி இவங்க தான் எரர். இவங்களுக்கு என்ன எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சின்னண்ணன். அவர் படிக்காத ஒரு நபர் தான். ஆனால் இருந்தாலும் ஓரளவு மனசாட்சி உள்ள ஒரு நபர். இப்போ ஒரு கொத்துக்காரங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு டீ காசு கொடுப்பாப்படி. ஒரு பஸ்ஸுக்கு காசு வேணுமா, இருந்தாங்க சரிங்க, இந்த ஒரு பஸ்ஸுக்கு கூட வச்சுங்க, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துங்க, ஒரு 100 ஒரு 300 காசு கொடுப்பாப்படி. இல்லை ஒரு 50 கூட சேர்த்து தருவாப்படி சம்பளத்தில். ஒரு சில நாள் சாப்பிடாம வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் காசு கொடுத்துருவாப்படி. எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு 100 500 1000 என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு செலவு பண்ணிடுவார். நாங்களாம் திருவிழா ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா அப்போவே ஒரு 500 நோட்டு அப்படியே தூக்கி கொடுப்பாப்படி. எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒன்று வாங்கி விளாடுங்கடா அப்படிம்பாப்படி. ஏதாவது ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி விளாடுங்க அப்படிம்பாப்படி. ஏன்னா ஃபேமிலியில் 100 50 கொடுக்கறதுக்கு யோசிக்கிறப்போ ஒரு 500 நோட்டு அப்படியே எடுத்து கொடுப்பாப்படி. அந்தளவுக்கு அவர் இருந்ததுனால ஓரளவு சம்பாரித்தார். ஆனால் மாசிலாமணி அவங்க அப்பா சின்னண்ணன் போனதுக்கப்புறம் அவர் கோடிக்கணக்கில் சம்பாரித்தார். ஆனால் இவர் லட்சத்தில் கூட சம்பாதிக்கலை, வெறும் 1000 தான் சம்பாதிக்கிறார். அந்த கேஷும் தோதாகலை. அதுதான் எரர். இவர் ஒரு ஆண்நிலை பாதையில் தான் பயணிக்கணுமே தவிர, திலகவதி வெள்ளச்சி மையப்படுத்தி தோது பக்கனால தோதாகலை. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அவருக்கு எதாவது காசு தரலையாமா, வேலைக்கு வரலையாமா, எதுவும் தோதாகலையாமா, அதனால் ஏதோ ஒரு துன்புறுத்தல். ஓகே. அடுத்து வெள்ளச்சி திலகவதி பொறுத்த வரைக்கும் படிக்கலை. திலகவதி கூட விட்டுருங்க, வெள்ளச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் பதட்டம் இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை ஒரு ரொம்பவே பரிதாபமானது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தோது பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய சாஃப்ட்வேர் தான் எங்கள் அப்பா விஜயகுமார். அது ஒரு ஜெர்மனிலே அந்த நிகழ்வு நடந்திருக்கு, நான் படிச்சிருக்கேன். நானும் ஒரு சில புத்தகத்தில் தோது பார்த்துருக்கேன். அது என்னன்னா, ஒரு மனநிலை நிபுணர் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனே வந்துட்டு மட்டுப்படுத்தியிருக்காங்க. அது ஹிட்லர் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா அப்படி. அதாவது குழந்தைங்க தூங்குறப்போ போய் பயமுறுத்துறது, அவங்கள பயமுறுத்திக்கிட்டே தூங்க வைக்கிறது, தூங்குறப்போ போய் திடீர்னு பயமுறுத்துறது, இந்த மாதிரியான விஷயத்துலையே பண்ணுறப்ப அந்த சைல்டுஹுட்டு அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரியான ஒரு அடிமை நிலை அப்படின்ற மாதிரி தோதாயிரும். அதுக்கப்புறம் வளரும்போதும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். அதனாலே ஹிட்லர் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனே வந்து அவர் நிர்வகித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே. என்னுடைய இதுவும் கடந்து போகும் புத்தகத்தில் அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அந்த ஒரு நிலையில் எங்கள் அப்பாவுக்கு நிறையா டேமேஜஸ், அதனால் தோது பார்த்ததுனால கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு. ஓகே. ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கேஷ் தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரே செக்காக வாங்கிக்கணும். ஒரு 10 கோடி ஒரு 30 கோடி ஒரு வருஷத்துக்கு அந்த கேஷ் வச்சு தோது பார்த்துக்கணும். இப்போ நான் எவ்வளோ வேணால் சம்பாதிப்பேன். ஆனால் இப்போ நான் ஒரு ஸ்டூடியோவில் ஒரு தொகையை சம்பாதிக்கிறேன்னா நான் ஸ்டூடியோவில் வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். ஓகே. ஸ்டூடியோவில் ஏதோ பொருள் வாங்கி ஒரு கேமராலாம் வாங்கினாலே அதுவே லட்சக்கணக்கில் வரும். அது ஒரு சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னாலே கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு வாகனம் வாங்கணும், நிறையா லொக்கேஷனுக்கு போகணும், ஊருப்பட்ட செலவு இருக்குது. ஓகே. ப்ரொடியூசர் ஒரே நேரத்துலேயே செக்கு கொடுப்பாருன்னு கேட்டால் மேக்ஸிமம் ஒரு டவுட்டாக தான் இருக்கும். ஒரு பாதி கேஷ் தான் கொடுப்பாங்க. அவசரத்துக்கு அவங்ககிட்ட நம்ம கேஷ் கேட்குறதுன்றது தோதாகாது. அதனால் நம்மகிட்ட இருக்கிற காசு வச்சு தான் செலவு பண்ணணும். அதனால் நான் சம்பாதிக்கிறது வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்கும். இவர் இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று உணுப்பாக பிழைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா தோதாகாது. ஏதோ ஒரு பொங்கல் டைமாக ஏதோ ஒரு அந்த டைம் கிடைக்கும் நமக்கு, நான் அந்த டைமில் ஒரு தொகை கொடுக்கணும், அதை வச்சு தோது பார்த்துக்கணும், பேராசைப்படக்கூடாது. அதுதான் எரராகுது. இப்போ ஒரு கம்பெனியே நடத்துகிறோன்னா அதுக்கு எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? அந்த இடங்களுக்கு காசு கொடுக்கணும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும், அது இல்லாமல் நிறையா எக்ஸ்பென்சிவ் இருக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது, தயாரிப்பு செலவு இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒரு வைப்பு நிலை தொகை அப்படின்றது தேவைப்படுது. அதனால் நான் சம்பாதிக்கிற தொகை வரவுக்கு செலவுக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே. ஒரு சில நாட்டில் விலைவாசி அதிகம். ஓகே. அங்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு
நிலையில் ஒரு ஹோட்டலுக்கு போனாலே இந்தியாவோட மதிப்பில் இல்லைங்காமல் 50,000 1,00,000 வரைக்கும் செலவாகும். ஏன்னா அந்த நாட்டோட நிலை அந்த மாதிரி இருக்குது. அங்கே அங்கே கரன்சியே வந்து வேல்யூபுளாக இருக்குது, ரொம்ப ஹை லெவல் வேல்யூவாக இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபாரின் லொக்கேஷனுக்கெலாம் போகிறோம். ஓகே, பட்ஜெட்லேயே ஒரு சில நேரத்தில் தோது பார்க்குறன்றது தோதாகாது. நம்மளோட சொந்த காசு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் டைரக்டர் சார் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நமக்கும் கொஞ்சம் காசு கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்குறதுன்றது, ஒரு செக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் தோது பார்த்துக்கணும். ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் பணம் பணம் பணம்னு கேஷ் 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 அப்படின்றது உங்களுக்கு தோதாகாது. எங்களோட நிலைக்கு வந்து அது அப்படி நாங்கள் மோட்டிவேஷனில் போனால் தான் எங்களுக்கு தோதாகும். ஏன்னா செலவு அதிகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பதம் பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் நான் என்ன தகவல் சொல்லியிருக்கேன் வெள்ளச்சி அவங்களுக்கு, இந்த மாதிரி உங்களோட பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஏதோ ஒரு தொகை கொடுப்பீங்களா, அதில் ஒரு ஷெல்ஃப் ஷாப் அமைச்சிக்கலாம், நான் என்ன தோதோ அதன்படி அமைச்சிக்கலாம், அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஓகே, உங்கள் சொத்து நீங்களே வச்சுக்கிங்க. ஓகே, எரர் ஏற்படுத்தாதீங்க, சந்தேகப்படாதீங்க. நானாக தோதாகிறப்ப கேஷ் கொடுப்பேன். ஓகே, சரி. அடுத்து என்ன எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஆக்டர் சூர்யா. அதாவது இப்போ நானே என்னோடய நிலையில் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, தமிழ் சினிமாவில் ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது, டெக்னாலஜியை கூட. அப்புறம் கண்டிஸ்லையுமே ஒரு அளவு தான் லிமிட்டேஷன் இருக்குது டெக்னாலஜியிலே கூட. இன்னும் நிறைய விஷயம் ஆப்ஷன் இருக்குது. அந்த கோர்ஸ்லாம் படிக்கணும், நிறையா விஷயம் இருக்குது. நானே கற்றுக்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில யூடியூப்பில் ஒரு சில நபர்கள் நம்ம சந்திக்கிறப்போ ஒரு சில விஷயம் தோது பார்க்குறப்போ அதை பார்த்துட்டு வைப்ரேஷன் ஆகி, நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, என்னை இன்வைட் பண்ணாமல் என்னுடைய பிரதர் கார்த்திக்கு நீ திசை காட்டின்னு மூவி புக் பண்ணுற, நாங்கள் தான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன யாருக்கோ கூப்பிட்டுருக்குறீங்க. ஒரு மமதை, ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம். மணிகண்டன் அவர்லாம் ஒரு ஆக்டரா, ஏன் நான் நடிக்க மாட்டேனா, என்னை புக் பண்ணக்கூடாதா, இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் சென்னை போனதுக்கப்புறம் என்னை துன்புறுத்தியிருக்காங்க ஆக்டர் சூர்யா தான். நிஜத்தில் வேறு, சினிமாவில் வேறு. ஏதோ ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தா கூட ஒன்றும் தெரிவிக்காது, சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு எரர் ஏற்பட்டுருச்சு அவங்களுக்குலாம். இந்த மாதிரி எங்கள் அப்பா விஜயகுமாரை துன்புறுத்தி சத்தம் போட வச்சு, அந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி கதற வச்சு அதில் அப்படி சுகம் கண்டுக்கிறாங்க. அதில் தான் எரர் ஏற்பட்டுருச்சு. அந்த ஒரு லேக் இருக்கணும், ஒரு விதிமுறை இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும். சரி, ஓகே, இந்த மூவி இல்லைன்னா நான் இன்னொரு நல்ல மூவி எங்களுக்காக புக் பண்ணி கொடுங்க, நாங்கள் காத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே, ஒரு சில டைரக்டர்ஸ்க்குமே அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வெறி, நாங்களே தான் புக் பண்ணணும், நாங்களே தான் இயக்கணும், நாங்களே தான், நாங்கள் தான், நீங்கள் கிடையாது. அந்த டைரக்டருக்கெலாம் நாங்கள் அனுமதியே தரமாட்டோங்க. அதெல்லாம் தவறு. நீங்களும் ஆரம்ப நிலையில் எப்படி தோது பார்த்து ஒரு டைரக்டராக மாறினீங்களோ அதே மாதிரி தான் மற்ற நபர்களும், அவங்களுக்கும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஓகே, அந்த லேக்கு புரியல. ஓகே, அது ஒரு எரர். ஓகே, சரி. அடுத்து என்ன எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கடமை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. ஓகே, இப்போ சொல்லப்போனால் அந்த மனித நிலையில் ஒரு லிமிட்டேஷன் தான், 3 டைமென்ஷன்ஸ் வரைக்கும் தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதை தாண்டி நிறையா டைமென்ஷன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் நீதிபதி மாதிரி. நம்ம ஒரு சரியான ஒரு விஷயத்தில் செயல்னா எரர் தான் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஆணுக்குரிய பாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த பாதையில் தான் பயணிக்கணும். ஓகே,